தேர்தல் பரப்புரையை திருவாரூரில் தொடங்க திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் திட்டம். ஏப்ரல் 2 தொடங்கி 21ஆம் தேதி வரை தொடர் பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில் முக்குலத்தோர் புலிப்படைக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கருணாஸ் பேட்டி. திமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. முதல்வர் அறிவிக்கும் தொகுதியில் போட்டியிடுவோம் என தமிமுன் அன்சாரி பேட்டி. எந்த தொகுதி என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாளைய தினம் அறிவிப்பார்கள். முதல்வர் அறிவிக்கக்கூடிய எந்த தொகுதியாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலே நாங்கள் களமாடுவோம். திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக எஸ்டிபிஐ நிர்வாகி தெகலான் பாகவி அறிவிப்பு. ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி எது என்பதனை நாளைய தினம் முதல்வர் அவர்கள் அதை அறிவிப்பார்கள். அந்த தொகுதியை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தமிழர் தேசம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் செல்வகுமார் பேட்டி. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை. 10 தொகுதிகளும் எவை என்பது விரைவில் கையெழுத்தாக வாய்ப்பு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் என்னென்ன? 40 தொகுதிகள் கொண்ட பட்டியலை திமுகவிடம் அளித்த காங்கிரஸ். திமுக கொடுத்த எண்ணிக்கை சின்னம் தொடர்பாக வருத்தம் உள்ளது. சிரித்துக் கொண்டே அழுவதாக மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் பேட்டி. எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. 4 தொகுதிகளும் எங்கள் சின்னத்தில் போட்டி விட முடியலேங்கிற ஒரு வருத்தத்தோடவும் நாங்கள் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் அடுத்தடுத்து குழப்பம். தொகுதி ஒதுக்கீட்டில் மதிமுகவை தொடர்ந்து காங்கிரசும் அதிருப்தி என தகவல். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் முழு சுதந்திரத்துடன் செயல்படுகின்றன. பழனிசாமி சொல்வது போல அடிமையாக நடத்தியிருந்தால் 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்காது என்றும் சிவசங்கர் விளக்கம். அடிமையாக இருந்தால் கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இத்தனை சுற்று போயிருக்காது. ஒருமித்த முடிவு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சுதந்திரமாக செயல்படுகின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. திமுக கூட்டணியில் நெருடல் என்பதே இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. நிறைய கட்சிகள் சேர்ந்து உள்ளதால் தொகுதிகள் இறுதி செய்யப்படுவதில் தாமதம் என்றும் விளக்கு. ஒன்றும் நெருடல்களே கிடையாது. பெரிய கூட்டணி என்பது மட்டும்தான் அதில் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு தொகுதி. மண்ணச்சநல்லூர் அல்லது ஸ்ரீரங்கம் தொகுதியை கேட்டுள்ளதாக பரதன் பேட்டி. கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில்
நாளை எந்த தொகுதியை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறாரோ அந்த தொகுதியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறதை உறுதி பண்ணியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் சந்திப்பு. ராஜபாளையத்தில் என்ன சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட புதிய தமிழகம் கட்சி ஆயத்தமாகி வருகிறது. கேட்கும் தொகுதிகளை தர அதிமுக முன்வந்தால் கூட்டணியில் இணைவது குறித்து பரிசீலிப்போம் என கிருஷ்ணசாமி தகவல். தாமரை சின்னத்தில் போட்டியிடும் ஜி.கே. வாசனின் முடிவுக்கு எதிர்ப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைவர் ராஜினாமா. சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. திமுக அமைச்சர்கள் வெற்றி பெற உதவும் வகையில் அதிமுகவில் தொகுதி பங்கீடு நடந்திருப்பதாகவும் சேலம் பரப்புரையில் விமர்சனம். ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா எங்கெங்க திமுகவுடைய அமைச்சர்கள் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாஜக ஒதுக்கிடுச்சு. அவங்க பிஜேபி வரக்கூடாது சொல்லி எளிதா தோக்கடிக்கணுங்கிற நோக்கில எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் PL சந்தோஷ் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காத அண்ணாமலை. கோவை சிங்காநல்லூர் தொகுதி ஒதுக்கப்படாததால் அதிருப்தி என தகவல். வரும் தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என வானதி சீனிவாசன் விருப்பம். போட்டியிடவில்லை என பாஜக தலைமைக்கு கடிதம் எழுதியதாக வெளியான தகவல் குறித்து பதில். அண்ணாமலை அவர்கள் போட்டியில்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க கோரிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பின் மனு தள்ளுபடி. தன்னை பாமக தலைவராக அங்கீகரிக்க வேண்டும் என்ற ராமதாஸின் கோரிக்கையையும் நிராகரித்தது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். மாம்பழம் சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பாரபட்சமானது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். ஜனநாயகத்துக்கும் நீதிக்கும் எதிரான செயலை தேர்தல் ஆணையம் செய்துள்ளதாக அறிக்கை. பெண்களை தரம் தாழ்ந்து பேசியதாக திமுக ஆதரவாளர் பொன்ராஜ் மீது டிஜிபி அலுவலகத்தில் விஜய் புகார். கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திமுகவின் அரவணைப்பில் இருப்பதால் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார் பொன்ராஜ். டிஜிபியிடம் அளித்த மனுவில் விஜய் குற்றச்சாட்டு. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய தவிக தலைவர் விஜய். 29ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தகவல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலராக இருந்த டி. செல்வம் தவிகவில் இணைந்தார். சென்னை பனையூரில் தவிக தலைவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் ஐக்கியம். சென்னை பெரம்பூரில் விஜயின் பரப்புரைக்கு அனுமதி கிடைத்துவிட்டது. 28ஆம் தேதி பரப்புரை நடைபெறும் என ஆதவர்ஜுனா அறிவிப்பு. பெரம்பூர் நம்ம நாளான்னைக்கு 28ஆம் தேதியில இருந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு.
திமுக கூட்டணியிலிருந்து விலகிய தவாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் உருவானது புதிய அணி. தவேகவுடன் கூட்டணி இல்லை என்றும் வேல்முருகன் அறிவிப்பு. வேல்முருகன் ஆகிய நான் தவாகவோடு தனிப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. புதுச்சேரியில் காங்கிரசின் அணுகுமுறை கூட்டணி வெற்றியையே கேள்விக்குறியாக்குவதாக திருமாவளவன் ஆதங்கம். உழவர்கரை தொகுதியை விசிகவுக்கு ஒதுக்கிய பிறகும் காங்கிரஸ் வேட்பாளர் மனுவை திரும்பப் பெறாததற்கு அதிருப்தி. மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியும் புதுச்சேரியில் சீட் தர காங்கிரஸ் மறுத்துவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள கூட்டணி சிக்கலுக்கு காங்கிரசின் அணுகுமுறையே காரணம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சாடல். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மீதான 2 வழக்குகளை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரில் இருதரப்பினரும் சமரசம் செய்து கொண்டதால் வழக்கு ரத்து. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் போட்டியிட உள்ளதாக தகவல். கோவை வடக்கு தொகுதியில் களமிறங்க வானதி சீனிவாசன் திட்டம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவிநாசி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல். நாகர்கோவிலில் பொன் ராதாகிருஷ்ணன், மயிலாப்பூரில் தமிழிசை, விளவங்கோட்டில் விஜயதரணி போட்டியிட வாய்ப்பு. நயினார் நாகேந்திரனை அமலாக்கத்துறை விசாரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு. 2024 மக்களவைத் தேர்தலின் போது ரயிலில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தை விசாரிக்க வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி. வாக்காளர்களின் கோரிக்கைகளை பேசும் புதிய தலைமுறை. ஈரோடு கூட்டுறவு நுற்பாலைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆலயம் மூடி அப்படியே கிடக்குது. இப்ப தாராபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைமை மருத்துவமனை சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தலைமை மருத்துவமனை இல்ல. பல்லடம் பகுதியிலே மட்டும் 200 கோடி ரூபாய் மதிப்பான துணிகள் 1 வார காலத்திற்குள்ளாக ஸ்டாக் செய்யப்பட்டிருக்கின்றது. திருப்பூரில் புதிய தலைமுறையின் என் நாடு என் ஓட்டு நிகழ்ச்சி. கலை நிகழ்ச்சி, விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்றிய மாணவர்கள். ஓட்டு போறது வந்துட்டு நம்ம எப்படி யோசிச்சு போடணும், இல்ல வந்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போடக்கூடாது, எல்லாரும் இலவசமா கொடுக்குறாங்க, அதெல்லாம் எதுவுமே வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஓட்டு போட வந்து நம்மளோட உரிமை, அது யாரும் சொல்லி நம்ம போடக்கூடாது. ஒரு விரல்ல நம்ம போடுற ஓட்டு தான் நம்ம நாளைய அடுத்த 5 வருஷத்துக்கான ஜனநாயகத்தை நம்மளுக்காக தீர்ப்பு வராங்க போகுது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். எல்லாரும் சேர்ந்து 23ஆம் தேதி ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பா நம்ம சுயமா வந்து யாருக்கு ஓட்டு போடணுமோ, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, நீங்க யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க அந்தபடி ஓட்டு போடணும். சேலத்தில் களை கட்டிய புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா. பரதநாட்டியம், சிலம்பாட்டத்துடன் தேர்தல் விழிப்புணர்வு நாடகமும் அரங்கேற்றம். மேற்காசிய போர் தொடர்பாக இன்று மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள எரிசக்தி வழித்தடத்தை பாதுகாக்க ஊர்ஜா சுரக்ஷா நடவடிக்கை. இந்தியாவின் எரிசக்தி தேவையை பாதுகாக்க களமிறங்கிய கடற்படை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி நகரத்தின் மீது ஈரான் வான்வழி தாக்குதல்.
இந்தியா, பாகிஸ்தானைச் சேர்ந்த 2 உயிரிழந்ததாக அமீரகம் தகவல். ஹோர்முஸ் நீரிணையை முழுவதும் திறப்பதற்கான காலக்கெடுவை ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நீட்டித்தது அமெரிக்கா. ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை அதுவரை நிறுத்தி வைப்பதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரானின் உயர் தலைவராக தான் இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு மக்கள் விரும்புவதாக டிரம்ப் பேச்சு. ஈரானின் உயர் தலைவர் பதவி தன்னை தேடி வந்தால் வேண்டாம், சாரி என்று சொல்லிவிடுவேன் எனவும் டிரம்ப் கிண்டல். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் ஐடி நிறுவனங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு. கேண்டீன்களில் சமையல் நிறுத்தப்பட்டு வருவதால் ஊழியர்கள் பாதிப்பு. பிஎன்ஜி இணைப்புக்கு 3 மாதங்களில் மாறாவிட்டால் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படும். பிஎன்ஜி கேஸ் வசதி இருந்தும் மாறாமல் இருப்பவர்களுக்கு மத்திய அரசு கெடு. தமிழ்நாட்டில் இன்று முதல் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. எரிபொருள் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள பணவீக்க அச்சுறுத்தலே தங்கம் விலை குறைய காரணம். அமெரிக்க டாலர் மதிப்பு மற்றும் அமெரிக்க பெடரல் வங்கியின் வட்டி விகித கொள்கைகளும் காரணிகள் என நிபுணர்கள் கணிப்பு. மேற்காசிய போரின் தாக்கத்தால் தொடர்ந்து சரியும் முட்டை கொள்முதல் விலை. 5 நாட்களில் 60 காசுகள் குறைந்து ₹3.85 நிர்ணயம். இந்தியாவுக்கான S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளின் விநியோகத்தை வேகப்படுத்தியது ரஷ்யா. ஏப்ரல் மற்றும் நவம்பரில் 2 S-400 தளவாடங்களும் வந்து சேரும் என தகவல். கடைசி நேரத்தில் டிக்கெட் ரத்து செய்பவர்களுக்கு ரயில்வே அமைச்சகம் வைக்கும் செக். 8 மணி நேரத்துக்குள் ரத்து செய்தால் பணம் ரீஃபண்ட் செய்யப்படாது என அறிவிப்பு. ஆண்டு முதல் 2025 நிதியாண்டில் தேர்தல் நன்கொடையாக 6074 கோடி ரூபாய் பெற்றது பாஜக. இதர கட்சிகளின் மொத்த தொகையை விட 10 மடங்கு அதிக நன்கொடை பெற்று முதலிடம். ஆண்டுகள் பழமையான மங்கோலிய போர்க்கப்பலை கண்டுபிடித்த அகழ்வாராய்ச்சியாளர்கள். ஜப்பானின் நாகாசாக்கி கடலில் கண்டுபிடிக்கப்பட்ட போர்க்கப்பல். IPL T20 தொடருக்கான 2ஆம் கட்ட அட்டவணையை வெளியிட்டது BCCI. நாளை தொடங்கி மே 24ஆம் தேதி வரை லீக் போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு.